ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஹெல்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வட இந்தியாவில் சங்கர்பழி அப்படின்னு சொல்லக்கூடிய மைதா பிஸ்கட்டை மொறுமொறுப்பாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மைதா பிஸ்கட்டு மொறுமொறுப்பாக லைட்டோட இனிப்போட அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். தீபாவளி இது போல் ஃபங்க்ஷனுக்கும் செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஈஸியாக பண்ணலாம். அதுவும் ஏர்டைட் ஜாரில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே மொறுமொறுப்பாக நல்லா டேஸ்ட்டோடு இருக்கும். சரி, இப்போ இந்த சங்கர்பாலிங்கிற மைதா பிஸ்கட்டை டேஸ்ட்டாக இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இந்த மைதா பிஸ்கட் பண்ண ஃபஸ்ட்டு அரைச்ச ஜீனி 3/4 கப், மைதா மாவு 2 கப், பால் 1/2 கப் எடுத்துக்கோங்க. அரைச்ச ரவை 1/4 கப், கொஞ்சம் ஹீட் பண்ணி உருக வச்ச எண்ணெய் 1/4 கப் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பவுலில் 2 கப் மைதா மாவு, 1/4 கப் ரவை, 3/4 கப் சீனி, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பண்ண பிறகு கொஞ்சம் ஹீட் பண்ணி உருக வச்ச நெய் 1/4 கப் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லைன்னா டால்டா ஊற்றலாம், இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம், எதுனாலுமே ஆட் பண்ணலாம். எல்லாமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். மாவில் நெய் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் பின்சளவு, அதாவது கொஞ்சம் மட்டும் சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மாவு நெய் நல்லா பெசறின பிறகு கையில் இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா கொலக்கட்டை மாதிரி வரணும். இல்லை கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பால் 1/2 கப் போட்டிருக்கு. 1/2 கப் ஊற்ற வேணாம், கொஞ்சம் பாலை மிச்சம் வச்சுட்டு ஊற்றுங்க. ஊற்றி நல்லா பிசைஞ்சு பார்த்துக்கோங்க. மாவு கரெக்டான பக்குவத்தில் வந்தால் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாலை ஊற்ற வேணாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. மாவு இந்த பதத்தில் பிசையணும். கையில் ஒட்டாது, தொட்டு பார்த்தோம்னா மெதுவாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு வச்ச பிறகு ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சா ஸ்நாக்ஸ் நல்லா டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ஊற வச்ச மாவை 1/2 மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். திருப்பி ஒருக்கா கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சால் எல்லா பக்கமும் ஒன்று போல் இதாக இருக்கும். அப்படின்னா நம்மளுக்கு ரோல் பண்ணி கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சப்பாத்தி தேய்க்கிற பழகை எடுத்துக்கிட்டு அதில் மாவை 3 பீஸாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு பீஸாக ரோல் பண்ணி பீஸ் போட்டுட்டு பொரிச்சுக்கணும். இப்போ மாவை 3 பார்ட்டாக பிரித்தாச்சு. பிரித்ததில் ஒரு பார்ட் மாவு மட்டும் வச்சு சப்பாத்தி தேய்க்கிற பழகையில் வச்சு சப்பாத்தி ஃபஸ்ட்டு கையில் வச்சு ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையால் வச்சு தேய்க்கணும். தேய்க்கும்போது ரொம்ப நைஸாக தேய்ச்சிடக்கூடாது. 1 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிஸ்கட் நல்லா வரும். இந்த பிஸ்கட் பண்ணுற மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும். கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் எண்ணெய் குடிக்கும். அடுத்து இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. எண்ணெயில் போடும்போது அப்படியே மொத்தமாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் எண்ணெய் ஹீட்டு ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஹீட்டாக இருக்கக்கூடாது. இப்போது ஒரு ஃப்ரையிங் பேனில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக வேணாம், ஓரளவு ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாவு பீஸை இந்த மாதிரி எண்ணெயில் மொத்தமாகவே ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணாலுமே ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது. ஆனால் ஃபஸ்ட்டு கரண்டியை உள்ளே விட்டு கிண்டி விடக்கூடாது, அடியில் விட்டு இந்த மாதிரி மேலே எழுப்பி விடணும். இல்லைன்னா பிஸ்கட் ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். இந்த மைதா பிஸ்கட் வேக 10லேருந்து 15 நிமிடம் ஆகும். எண்ணெய் எப்பயுமே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே பீஸ் செவந்து உள்ளே வேகாமல் இருக்கும்.
அதனால் அந்த மாதிரி மீடியத்திலே வச்சோம்னா ஒன்று போல் வெந்து வரும். மைதா பிஸ்கட்டு ஓரளவு கோல்டன் கலராக வந்ததும் அரிகரண்டியை வச்சு இந்த மாதிரி இருக்கிற எண்ணெயெல்லாம் வடைச்சிட்டு எடுத்துக்காங்க. ரொம்ப கோல்டன் கலராக வரக்கூடாது, இந்த மாதிரி இதில் இருக்கணும். இருக்கும்போது எடுத்துகிட்டு தனியாக டிஷ்யூ பேப்பரில் வச்சாலும் சரி, இல்லை பாத்திரத்தில் வச்சாலும் சரி, ரொம்ப எண்ணெய் குடிச்சிருக்காது. மீதம் இருக்க மாவுலையும் இதே மெத்தடில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ டேஸ்டான மொறுமொறுப்பான மைதா பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும். செய்து கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து கேட்பாங்க. சரி, நீங்களும் இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1, 2, 3, 4